ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமி. இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2025 தான் எஸ்ஐ வரப்போகுது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு. ஸோ அந்த வகையில 2025 நாம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறது எஸ்ஐ நோட்டிபிகேஷன் 2025 வரப்போறது பிரச்சனை இல்லை, ஆனா அதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 2024 கொடுக்கணுங்கிறது தான். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை நம்ம யூடியூப் ஃபாலோவர் ஒருத்தர் போட சொல்லி கேட்டுக்கிட்டதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? என்ன அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்றேன், கொஞ்சம் கரெக்டா கவனிங்க. என்ன விஷயம்னா, ஆக்சுவலா ரொம்ப நாளாவே ஒரு குரூப், ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி இந்த 2024 எஸ்ஐ வர வைக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, இப்பயும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நிறைய ஆர்டிஐ போட்டு பார்த்தாச்சு, நிறைய லெட்டர் எழுதி பார்த்தாச்சு, நிறைய மெயிலும் அனுப்பி பார்த்தாச்சு. இதெல்லாம் தாண்டி டிஎன்எஸ்ஆர்பி ஆஃபீஸ்க்கே டேரக்டா போயிட்டாங்க. ஓகே, போகிறதுக்கு ஒரு 15-16 ஸ்டூடெண்ட் பிளான் பண்ணி கடைசியா அங்க போனது 6 பேர் தான். அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் முன்னெடுக்கிறப்ப அதுக்கான சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது. ஓகேவா? ஒரே விஷயத்த ஒருத்தர் சொல்லாம அது பல பேர் சேர்ந்து சொன்னா அதுக்கு அதோட சத்தம் கொஞ்சம் வேகமா ஒழிக்கும். அப்படி இருக்கிறப்ப ஆபீஸ்க்கு போனதே 6 பேர் தான். அதையும் பேச அலோவ் பண்ணது 2 பேர். அவங்க போய் இந்த மட்டும் நீங்க ஜூன்ல வரணும்னு சொன்னீங்க 2024, இப்ப அந்த இதே கேன்சல் பண்ணிட்டாங்க, என்ன சார் என்ன மாதிரி அப்டேட் இருக்கும், நாங்க லாஸ்ட் அனௌன்ஸ் சொல்றாங்க எல்லாருமே, நாங்க இந்த மாதிரி ஒரு வருஷம் படிச்சிருந்தோம் என்ன அப்படின்னு கேட்டது அவங்க சொன்ன விஷயம் 2025 நோட்டிபிகேஷன் வந்தா அந்த இதுக்கான ஏஜ் லிமிட் தான் கொடுக்கப்படும், 2024 ஏஜ் லிமிட்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டாங்க. இல்ல அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சிஎம், நம்ம ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் இருக்காங்களா, முதலமைச்சர், அவங்க சொன்னா அவங்கள்ட்ட சொன்னாங்கன்னா நம்ம ஏதாவது பாத்துக்கலாம், நீங்க மேபி அவங்கள்ட்ட காதுக்கு கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. ஓகே, சோ அப்படிங்கிறப்ப இப்ப டிஎன்இஎஸ்ஆர்பி போர்டுல இருந்து 2025 தான் வரப்போகுதுங்கிறத சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னும் சில பேர் 2024 வந்துடும் சொல்லிட்டு இருக்கீங்க, போய் டேரக்டாவே கேட்டாச்சு. ஏன்னா டேரக்டாவே கேட்டப்ப 2025 தான் வரும், வந்தா அப்ப ஏஜென்ட் தான் கொடுப்போம். ஒரு சில பேருக்கு டிசம்பர் 31 லிமிட்டா இருக்கும், ஒரு சில பேருக்கு ஜனவரி 1 லிமிட்டா இருக்கும். ஒவ்வொருத்தரும் நாங்க பார்த்துட்டு இருக்க முடியாது, 2025 தான் ஏஜ் லிமிட் மாதிரி சொல்லிட்டாங்க. மேபி சிஎம், ஏன்னா ஒரு நோட்டிபிகேஷன் எப்ப வரணும்னு சிஎம் சொல்றாரு, சிஎம் சார் சொன்னாங்கன்னா நாங்க செய்வோம். எவ்வளவு வேகன்சிஸ் அப்படிங்கறது சிஎம் சொன்னா செய்வோம். எவ்வளவு என்ன ஏஜ் லிமிட் கொடுக்கணுங்கிறத கொண்டு அவங்க சொல்றதா நாங்க செய்ய முடியுங்கிற மாதிரி அவங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா சிஎம் காதுக்கு கொண்டு போகணும். ஓகே, சோ அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் கேட்டுக்கிட்டது, நாங்க ஆல்ரெடி ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சு கொண்டு போயிட்டு இருக்கோம் சார், அந்த நீங்க இதை பத்தி கொஞ்சம் பேசுங்க, ஏன்னா பெரிய இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு சில பேர் இன்னுமே இதை பத்தி பேசாம இருக்காங்க, நீங்க தொடர்ந்து பேசுறீங்க சார் அந்த லாஸ்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, நீங்க இதை கொஞ்சம் பண்ணுங்கன்னு ஒருத்தர் கேட்டாரு, ஒரு ஸ்டூடெண்ட். நம்ம எப்பவுமே எந்த விஷயமா இருந்தாலும் ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா நம்மளால முடிஞ்சதை நம்ம டக்குன்னு செஞ்சிருவோம், அப்படிதான் நம்ம செஞ்சு பழக்கம். சோ அவருக்கு இந்த பண்ணலாம் அப்படின்ட்டு அவருக்கான இந்த வீடியோ தான். ஓகே, இது இன்னமும் இப்ப நம்ம அகாடமில நிறைய வாட்ஸ்அப் குரூப் போகுது, இது இன்னமும் வேற ஒரு வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம். இது உண்மையாலுமே உங்களுக்கு பயனுள்ள விதமா இந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இணைஞ்சீங்க அப்படின்னா சோ அதுல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கொஞ்சம் கேதரிங் பண்ணி ஓகே இதை பெரிய இது பண்ணலாம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறாங்க, நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னா அது கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும் சார். எங்களுக்கு 2024 ஏஜ் லிமிட் வேணும். ஓகே, சோ டிஎன்எஸ் ரிப்போர்ட் தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க கொடுக்கவே மாட்டோம்னு சொல்லல, சிஎம் சைட்ல இருந்து எங்களுக்கு இது வந்துச்சுன்னா கண்டிப்பா அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்ப இத பெரிய லெவல்ல கொண்டு போகணும் அப்படின்னா ஆல்ரெடி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்காங்க இல்லைங்களா, பொலிட்டிக்கல் லீடர்ஸ், அவங்க எல்லாரும் இதை பத்தி பேசுறப்ப, மீடியால பெருசா இதை பேசுறப்ப கண்டிப்பா சிஎம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்பாங்க. அதே மாதிரி நாங்க கால் பண்ணி கேட்கிறோம், டிஎன்எஸ் போடுறது கால் பண்ணி கேட்கிறப்ப இந்த மாதிரி நாங்க லாஸ்ட் அட்டெம்ப்ட்ல இருக்கோம், இந்த மாதிரி 2024 லாஸ்ட் அட்டெம்ப்ட்ல இருக்கிறோம், எங்களுக்கு இந்த நோட்டிபிகேஷன் 2024 வந்துச்சுன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஏஜ் லிமிட் 2024 கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ஒருத்தர் சொல்றாரு. ஓகே, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருந்தா, தொடர்ந்து கால் பண்ணி எங்களுக்கு ஏஜ் லிமிட் வேணும்னு சொல்லிட்டே இருந்தா அது கண்டிப்பா அதுக்கான பலன் கிடைக்கும் இல்லையா? ஓகே, இந்த ஒரு இனிஷியேட்டிவை நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சொன்னாங்க. அதனால இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க ஒன்றும் பெருசா பண்ண போறது, ரொம்ப சிம்பிள். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வச்சிருக்கேன், அதுல நீங்க எல்லாருமே கொஞ்சம் இணைஞ்சீங்க அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த வாட்ஸ்அப் குரூப் எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு அகாடமி சார்ந்ததும் இல்லை, இது முழுக்க முழுக்க இந்த வாட்ஸ்அப் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான குரூப். அவங்க தான் நடத்திட்டு இருந்தாங்க, சொன்னாங்க இந்த மாதிரி நீங்க சொல்லி அதுல ஜாயின் பண்ண சொல்லுங்க சார், அந்த குரூப்ல ரொம்ப பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா நாங்க எல்லாம் சேர்ந்து கண்டிப்பா இந்த 2024 ஏஜ் லிமிட் கொண்டு வர்றதுக்கு
நிறைய விஷயம் பண்ணுவோம் சார் அப்படின்னு சொன்னதுக்கு இணங்க இதை நம்ம பண்றோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கேன், ஜாயின் ஆகிக்கோங்க. ஃபர்தரா அதுல போடக்கூடிய அப்டேட்ஸ் அவங்க ஏதாவது பிளான் பண்றாங்க ஃபர்தரா அப்படின்னா நீங்க அதுல கொஞ்சம் பங்கு பெறுங்க. ஓகேவா? எல்லாருமே கொஞ்சம் அட்டன் பண்ணுங்க அந்த விஷயங்களை. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்றப்ப கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு இருக்குங்க. லாஸ்ட் அடோட் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம எப்பவுமே கைவிட மாட்டோம், அதுல உறுதியா இருக்கும். நீங்களும் அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் முன்னாடி வரணும். ஓகே, வந்தா கண்டிப்பா நமக்கு தீர்வு கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.